ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை சேமியா பிரியாணி. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி வடை சட்டி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இங்கே பாருங்கள், பட்டை, கிராம்பு, சோம்பு, கல்பாசி இலை எல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், அது நல்லா இதானதுமே எண்ணெய் காஞ்சி எல்லானுமே 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா பொரிச்சுக்கோங்க. இதில் நாம் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பெப்பர் பவுடரும் கொஞ்சம் சால்ட்டு மிக்ஸ் போட்டோம். எல்லாம் இதை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வாங்கி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா உதிரியாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிசுக்கு இருக்கட்டும், ரொம்ப வரன்னு பண்ண வேண்டாம். இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் காட்டுற எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நல்லா இதாகிடுச்சு, ஒரு வறுத்தாச்சு. இந்த அளவு மாதிரி வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டை வறுக்கிறதுக்கு ஊற்றுனதை விட கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். இது வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்படியே கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. நல்லா கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் கடுகு பொரிஞ்சிச்சு. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு பொரிஞ்சுமே 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்க மீடியம் சைஸில், அதை போட்டுக்கலாம். அது போட்டு கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி ரொம்ப கருகின மாதிரி ஆகிடும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம முதல்ல 2-3 பச்சை மிளகா போட்டோம். அதனால் நமக்கு நம்ம தேவைக்கேற்ப மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கறி மசாலா தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி தேவையான அளவு கறி மசாலா போட்டுக்கோங்க. கறி மசாலா போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசம் அடங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு மட்டும் சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து 400 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நான் ஒரு சேமியா அளவுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை சேமியா வேணுமோ அந்த சேமியா, எத்தனை சேமியா பிரிக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி உப்பெல்லாம் பார்த்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி வந்து கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியா போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து வறுத்த சேமியா எடுத்திருக்கேன், அதனால் அப்படியே போட்டுக்கிறேன். இதே நீங்கள் வறுக்காத சேமியா எடுக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக ஒரு வறுத்துட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா ருசியாக இருக்கும். வாங்க இப்போ சேமியா போட்டுக்கலாம். நீங்கள் கரெக்டாக 400 ml தண்ணி மட்டும் வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி சேமியா ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நானே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களே பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம அந்த முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பிரியாணி, முட்டை சேமியா பிரியாணி ரெடி. கொத்தமல்லி தழை இருந்தால் துவைக்கிங்க, என்கிட்ட இல்லை அதனால் நான் போடல. உங்கள்கிட்ட தான் நீங்கள் தூவி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம ருசியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் தெரிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.